Hi everyone, welcome to Films to Fashion. Hope you all fine. உங்கள் எல்லாரையும் திரும்ப பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். வழக்கமாக பேச நல்ல விஷயங்களே இன்றைக்கும் பேசுவோம். இன்றைக்கி நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாக்கா என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம் தான். என்ன அப்படின்னாக்கா ஒரு தடவை எனக்கு ஒரு அட்வைஸ் கிடச்சிது. அட்வைஸ் யார் வேணாலும் கொடுக்கலாம், அதுதான் ஃப்ரீயாக கிடைக்குமாச்சு. அவங்க அந்த அட்வைஸை ஃபாலோ பண்ணலினாலும் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு காசாக பணமா, வாய் தானே, வார்த்தை தானே சொல்லுவோமே அப்படின்னு சொன்ன அந்த அட்வைஸ் ஒன்று. என்ன அப்படின்னாக்கா, நீ கஷ்டப்படுறியோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு காட்டணும். மற்றவங்க நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லணும். அதுதான் நீ வாழ்கிற வாழ்க்கைக்கான அர்த்தம். நீ பேர்ன் சர்வேராக இருக்கிற, காயத்துலேருந்து பொழைச்சி வந்துட்ட, அப்படி இருந்தாலும் அந்த 4 பேர் நீ நல்லா இருக்குன்னு சொல்கிறது தான் நீ வாழற வாழ்க்கைக்கான அர்த்தம். முட்டாள்தனமாக இல்லை? இதில் இன்னொரு விஷயம், அதை நான் அப்பட்டமாக நம்பினேன். அப்பட்டமாக நம்பி நான் எப்படி போனால் என்ன, என்னுடைய மனசு எப்படி போனால் என்ன, என்னுடைய உள்ளுணர்வு எப்படி போனால் என்ன, நான் காயப்பட்டா என்ன, ஆனால் மற்றவங்களுக்கு வெளியில் நான் நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கணும். அப்படி தான் வாழ்ந்தேன் பாருங்கள். நானும் அப்படி தான் வாழ்ந்தேன். 4 பேர் ஏதாவது சொல்லிட போகிறாங்க, அவங்க எதுவும் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே எவ்வளோ இருந்தாலும் எனக்குள்ளேயே போட்டு புதைச்சிக்கிட்டு, அந்த வெளியில் இருக்கிற அந்த 4 பேர் என்னை பற்றி தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்னு இந்த சொசைட்டி போட்டு வச்சுருக்க பழைய கட்டுப்பாடுகள்லாம் உருக்கிக்கிட்டு என்ன நானே உருக்கிக்கிட்டு அப்படி தான் இருந்தேன். ஒரு கட்டத்தில் நான் சுத்தமாக உடச்சி இருந்தேன். எப்போ தெரியுங்களா? நான் கஷ்டம்னு, எனக்கு கஷ்டம் வந்தப்போ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் போய் நின்னப்ப அந்த 4 பேர்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, யாருமே வரல. எனக்கு உதவி பண்ண அந்த நேரத்தில் யாருமே வரல. கஷ்டப்பட்டேன், அவ்வளோ கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் இல்லை, பட்டு ஒரு பெண்ணாக இருந்து கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறதே பெரிய விஷயம்தான். அதுவும் இது மாதிரியான பேர்ன் சர்வேராக இருந்துட்டு வாழ்க்கையில் முன்னேறது கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் கிடையாது. ஸோ அதெல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தில் நான் போய் நின்னப்போ, நான் யாரெல்லாம் என்னை பற்றி தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்னு பயந்து நான் வாழ்ந்தனோ அவங்க யாருமே எனக்கு உதவி பண்ணல. அப்போ தூக்கி போட்டாங்க. யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன வந்துச்சு? இது என் வாழ்க்கை, நான் எப்படி வாழணும், எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்கும், நான் நல்லது பண்ணணும், நான் எனக்கு என்ன நல்லது பண்ணிக்க முடியும் அப்படின்னு எனக்கு நல்லது எதுவோ, எனக்கு சரியானது எதுவோ அதை நான் பண்ண ஆரம்பித்தேன். யார் சொல்கிற அட்வைஸுமே கேட்கவே இல்லை. நான் அது வரைக்கும் மற்றவங்களோட அட்வைஸ்லேயே வழியிலேயே டிபெண்டடாகவே இருந்து விட்டுட்டேன். ஒரு கட்டத்தில் சுத்தமாக விட்டுட்டேன். யார் பேச்சுமே கேட்குறதில்ல. எல்லாம் என்னை திட்டினாங்க. என்ன திமிரு வந்துருச்சா, வேலை இருக்கிற திமிரா, படித்த திமிரா, இல்லை அந்த திமிரா இந்த திமிரா, எல்லாத்தையும் காதில் வாங்கினேன். ஆனால் எதுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணலை. எதுக்கும் நான் என்ன விட்டு கொடுக்கவும் இல்லை. கிளம்புனா வாழ்க்கையை பார்த்தா தண்ணி ஒரு ஆளாக நின்று எல்லாத்தையும் சமாளித்தேன். ஸோ இப்போ நான் இது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, 4 பேர் ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னுட்டு நீங்கள் வாழாதீங்க. ஏங்க, நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். இப்போ உங்களை யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கல, சரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறீங்க, ரைட். இன்னொருத்தருக்கும் உங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கள மாற்றிக்கிறீங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்காகவும் உங்களை பிடிக்கலன்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்காகவும் உங்களை மாற்றிக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் யாருங்க? உங்கள் உண்மைத்தன்மையில் எங்கே இருக்குது? இந்த ஆத்தென்டிசிட்டி, அந்த வாழ்க்கை எங்கே இருக்குது? இருக்குதா முதல்ல? ஸோ நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாற்றம் உங்களுக்கானதாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர மற்றவங்களுக்கானதாக இருக்கவே கூடாது. அதுக்கு என் லைஃப் ஒரு உதாரணம். நான் நின்னேன், என் வாழ்க்கைக்காக நான் நின்னேன். இது என் வாழ்க்கை, நான் வாழ போகிறேன். நீங்கள் யாரும் தலையிட தேவையில்லை. நீங்கள் யார் என்னை பற்றி எது சொன்னாலும் எனக்கு கவலையும் கிடையாது. துணிஞ்சு நின்னங்க. அந்த துணிவு இப்போ நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் அதிகமாக இருக்குது. ஏன்னா நிறைய விமர்சனம், நிறைய கமெண்ட்ஸு, என்ன சிறுமைப்படுத்தணும்னு, என்னை
நான் செய்கிறது தப்புன்னு நான் ஃபீல் செகண்ட் கெஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் வருது. பட் நான் கண்டுக்கவே இல்லையே. நான் நிறுத்துறேன்னா, நான் வீடியோ அப்லோட் பண்ண நிறுத்துறேன்னா, இல்லை நான் பேசுறதை நிறுத்துறேன்னா, எதையுமே நிறுத்தலைங்க. போய்கிட்டே இருக்கிறேன் நான். ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன், இதுதான் என் லைஃபு, நான் இப்படி தான் வாழ போகிறேன், இது எனக்கு சரியானதுன்றது முடிவு பண்ணி நான் போயிட்டுருக்கிறேன். யார் என்னை தடுத்து நிறுத்த முடியும்? ஸோ எனக்கு கஷ்டம்னு வந்தப்போ எனக்கு உதவாத அந்த 4 பேரை பற்றி, அது யாராக வேணாலும் இருக்கலாம், மூஞ்சி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொசைட்டி யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்கள பற்றி நான் கவலைப்படுறதே இல்லை. ஆனால் கஷ்டம்தாங்க. அந்த நினப்புலேருந்து நீங்கள் வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு ட்ரெஸ் பண்ணுறது கூட அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படி சொல்லுவாங்க. ஏன் அப்படி பயந்து பயந்து வாழணுமா நம்ம? என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு நிறைய பேர் ஃபஸ்ட்டு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. நான் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. திரும்ப திரும்ப நான் போட்டுகிட்டே இருந்தேன். இப்போ எனக்கு இது ஹேபிட் ஆகிடுச்சு, எனக்கு ரொட்டீன் ஆகிடுச்சு. யாரும் என்னை எதுவும் சொல்கிறது இல்லை. நான் நார்மலாக நான் போயிட்டே இருக்கிறேன். ஸோ இன்னொருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுடைய சுயத்தை நீங்கள் இழக்காதீங்க. மாறணும்னு நினச்சா நீங்கள் உங்களுக்காக மாறுங்க, அடுத்தவங்களுக்காக மாறாதீங்க. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்ற வார்த்தை யாராவது சொன்னாங்கனாக்க திரும்ப நீங்கள் கேளுங்க. நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் அந்த 4 பேர் வந்து உங்களுக்கு உதவுவாங்களான்னு நீங்கள் கேளுங்க. ஒரு பாட்டு கூட ஒன்று இருக்குங்க, தனுஷ் பட பாட்டு. 4 பேர் சொல்லும்படி வாழணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அதுக்கு அந்த தனுஷ் பாடுவார், எனக்கு தேவைப்படும் நேரத்தில் அந்த பரதேசியை காணோம் அப்படின்வார். உண்மை தானே? நமக்கு தேவைப்படுற நேரத்தில் வராதவங்களை பற்றி தான் நாம் பயந்து பயந்து வாழ்ந்துட்டுருக்கோம். இனிமேல் அப்படி வாழ வேணாங்க. தைரியமாக நாம் நமக்காக வாழலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.